கார்ப்பரேட் காதல். இன்டெக் சொல்யூஷன் கம்பெனி ரிசப்ஷனில் உட்கார்ந்திருந்தார் பிரியா. மனம் முழுக்க நேர்காணல் பயம். மொத்தம் 8 ரவுண்டுகள் இன்டர்வியூ. 3 இன்டர்வியூ ரவுண்டுக்கே பிரியா வெலவெலத்து போனாள். பெரிய காம்பவுண்டுக்குள் பிரம்மாண்டமாய் நின்றது அந்த கம்பெனி. அறையெங்கும் ஏசி போடப்பட்டிருந்தது. அந்த குளிர் அவளின் பயத்தை அதிகரித்தது. அப்படி இப்படி என்று 6 ரவுண்டுகள் முடிந்தது. அவளுக்குள் இப்போதுதான் தன்னம்பிக்கை வர தொடங்கியது. எப்படியும் இன்டர்வியூ முடிந்து போக இரவு ஆகிவிடும் என்பது அவளுக்கு புரிந்தது. தாமதம் செய்யாமல் தன் பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்க செல்லை தேடினாள். அப்போதுதான் அவளுக்கு உரைத்தது. உள்ளே நுழையும் போதே செக்யூரிட்டி கார்டு போனை லாக்கரில் வைக்க சொன்னது. குழம்பி போனாள். அம்மா போன் பண்ணியிருப்பாங்களே என்று தவித்து போனாள். வெளியிலும் சொல்ல முடியாத நிலை. இரவு தாமதமானால் அம்மா அப்பா பயந்து போவார்கள். ஏதாவது செய்து தன் நிலையை அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்தாள். தன்னை போலவே இன்டர்வியூக்கு வந்த நபர்களிடம் உதவி கேட்க அவர்களும் தங்கள் போனை செக்யூரிட்டி கார்டிடம் கொடுத்துள்ளதாக கூற நொந்து போனாள். அவள் அப்படியே தரையில் கை வைத்து உட்கார்ந்து விட்டாள். அவள் அருகில் ஒரு நிழல் தெரிந்தது. ஹாய் என்றபடி அருகில் வந்த அமர்ந்தான் அர்ஜுன். மேற்கத்திய கலாச்சார உடை, முடிநாக்கில் ஆங்கிலம் என்று துடிப்பாக இருந்தான் அர்ஜுன். அவளிடம் மெல்ல பேச தொடங்கினான். என்ன பிரச்சனை உங்களுக்கு என்றான். அவள் அவனை கண்டு கொள்ளாமல் சற்று தள்ளி உட்கார்ந்தாள். அப்படியே நகர்ந்து நகர்ந்து நாற்காலியின் நுனிக்கே சென்று விட்டாள். இன்னும் போக இடமில்லை, சொல்லுங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் கேட்கிறேன் என்றான் அர்ஜுன். அதற்கு பிரியா, நீங்க இன்டர்வியூக்கு தானே வந்தீங்க? ஆமாம் என்றான். அப்போ விடுங்க, உங்க வேலையை பாருங்க என்று சட்டென்று சொல்லி இன்டர்வியூக்கு வந்த அனைவருமே போனை செக்யூரிட்டி கார்டிடம் கொடுக்க வேண்டும். இவன் மட்டும் என்ன விதிவிலக்கா என்று எண்ணியபடி எழுந்து பக்கத்து சோஃபாவிற்கு மாறினாள். ஃப்ரெண்டுக்கு எஸ்எம்எஸ் பண்ணிட்டு இருக்கேன்டா என்ற சொல் கேட்கவே திரும்பி பார்த்தாள். அங்கே அர்ஜுன் ஒரு மொபைலை நோண்டி கொண்டிருந்தான். பிரியாவுக்கு ஒரு இடம் புரியாத சந்தோஷம். ஆனால் போனை எப்படி கேட்பது? இவனுக்கு மட்டும் எப்படி மொபைலை அனுமதித்தார்கள் என்று கேள்விகள் வேறு. படக்கென ஒரு சத்தம். ஒரு நாட்களே இழுத்து பிரியாவின் பக்கம் போட்டு அமர்ந்தான் அர்ஜுன். நீங்க உங்க அம்மாக்கு போன் பண்ணணும். உங்க போன் செக்யூரிட்டி கார்டு கிட்ட இருக்கு, கரெக்டா என்றான். உங்களுக்கு எப்படி தெரியும் என்றாள். அதெல்லாம் தெரியும். சரி, இந்தாங்க போன், நீங்க உங்க பேக்ல வச்சுட்டு மெல்ல அப்படி போய் பேசிட்டு வாங்க என்று சொல்லி தன் கையில் இருந்த மொபைலை அவளிடம் கொடுத்தான். அவள் பதிலை எதிர்பார்க்காமல் தன் நண்பர்களிடம் ஏதோ பேசிக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்தான். அவள் மெல்ல எழுந்து ஆளில்லாத இடம் பார்த்து அம்மாவுக்கு போன் செய்தாள். தான் வீட்டுக்கு வர தாமதமாகும், போன் செக்யூரிட்டி கார்டிடம் மாட்டிக்கொண்டதையும் கால் செய்ய வேண்டாம், தானே கால் செய்வதாக கூறி போனை கட் செய்தாள். நிம்மதியுடன் நிமிர எதிரே அர்ஜுன். போன் பண்ணியாச்சு அம்மாவுக்கு என்றான். ஆமாம் என்று விழிகளிலே பதில் கூறினாள். நீங்க ரொம்ப ஸ்பெஷல் போல சார் என்றாள் பிரியா. ஏன் அப்படி கேக்குறீங்க என்றான். எங்க எல்லார்கிட்டையும் செக்யூரிட்டி போனை வாங்கி வச்சுட்டு தான் உள்ள விட்டாரு, உங்க போனை மட்டும் வாங்கல, அதான் கேட்டேன் நீங்க ரொம்ப ஸ்பெஷல். ஏன் வாங்கல? என் போனும் அவர்கிட்ட தான் இருக்கு என்றான் கண் சிமிட்டி கொண்டு. அப்போ இது என்று அவன் கையில் இருந்த போனை காட்டி கேட்டாள். ஓ, இதுவா? இது வேற போனுங்க. இந்த மாதிரி கம்பெனில செக்யூரிட்டி காரணத்துக்காக போனை வாங்கி வச்சிடுவாங்க, அதுக்காகவே மாற்றா கூடுதலா இன்னொரு போன் இருக்கு சொல்லிவிட்டு சிரித்தான். பிரியாவுக்கு அவனை ரொம்ப வித்தியாசமா தெரிந்தான். இன்டர்வியூக்கு வந்த அனைவரும் கொஞ்சம் நடுக்கமாகவோ பதட்டமாகவே இருக்க இவன் மட்டும் துடிப்பாக இருந்தான். எதையும் கண்டு கொள்ளவில்லை. இருவரும் குழு கலந்தாய்வு சுற்றுக்கு வந்தனர். அர்ஜுன் யாரையுமே பேச விடாமல் அனைவரையும் சிரிக்க வைத்துக் கொண்டிருந்தான். ஒரு வழியாக எல்லாம் நல்லபடியாக முடிந்தது. இருவரும் தேர்வானார்கள். மணி இரவு 8 அனைவரும் கிளம்பினர். ஒருவராக செக்யூரிட்டியிடம் சென்று தங்கள் மொபைல் போனை பெற்று சென்றனர். பிரியா தன் போனை வாங்கும் போது அர்ஜுனை கவனித்தபடியே செக்யூரிட்டி கார்டிடம், இனிமேல் வருபவர்கள் 2 போன் வைத்திருக்கிறார்களா என்று சரியாக பார்த்து அனுப்புங்கள் என்றால் கிண்டலாக. அதற்கு அர்ஜுன், அம்மா தாயே, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணது தப்பா போச்சு என்றான்.
அதற்கு பிரியா ஐயோ சாரி என்று இழுக்க, அர்ஜுன், என் பேரு அர்ஜுனுங்க, பொண்ணுங்க பசங்க பேரை கேட்க ஏன் இவ்வளவு தயங்குறீங்க, எனக்கு தெரியல என்றான். அதுக்கு பிரியா அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல என்று சொல்ல, சரி உங்க பேரு என்ன என்றான். அதற்கு பிரியதர்ஷினி என்றால் அழகிய புன்னகையுடன். பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா என்று கேட்டான். சற்றே எதிர்பாராமல் வந்த கேள்வியில் கொஞ்சம் அதிர்ந்தாள். ஏன் கேக்குறீங்க என்றால் பதட்டத்தோடு. பசங்க 1000 கேள்வி கேட்போம், அதுக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியாது, பதில் இல்லைன்னா விட்டுருங்க என்றான். அதற்கு அவள் இல்லை என்றாள். அதுக்கு அர்ஜுன் அவளை விடாமல், பதில் இல்லையா இல்ல பாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா என்றான். அதற்கு அவள் வெக்கி நாணி ஐயோ பிளீஸ் என்னை விடுங்க என்று கிளம்ப தயாரானாள். அர்ஜுன் சரி ஓகே பிரியா, நாளைக்கு பார்க்கலாம் என்று கிளம்பி சென்றான். இவளும் தன் வண்டியை எடுத்து கிளம்பினாள். புது வேலை, புது சூழல், புது நண்பர்கள் என்று உற்சாகமாக வீட்டுக்கு சென்று நடந்ததை அனைத்தையும் அம்மாவிடம் கூறினாள். மறுநாள் உற்சாகமாக ஆபீஸ்க்கு கிளம்பி சென்றாள். ஆபீஸ்க்கு சென்றவுடன் அவளுடன் பணியில் சேர்ந்த அனைவரும் ஒன்று கூட அர்ஜுனை அவள் கண்கள் தேடின. ஆனால் அவளுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. அவள் கண்ணில் அவன் படவே இல்லை. இவளுக்கு என்னவோ போல் இருந்தாலும் புது இடம், நண்பர்கள் என உற்சாகமாகவே காணப்பட்டாள். இருந்தாலும் அர்ஜுனை பற்றி அரசலாக விசாரித்துக் கொண்டிருந்தாள். அர்ஜுன் ஐடி துறை என்பது அவளுக்கு தெரிய வந்தது. என்றாவது ஒரு நாள் சந்திப்போம் என்று நினைத்துக் கொள்வாள். நாட்கள் நகர்ந்தது. பிரியாவுக்கு அவள் வேலை மற்றும் நண்பர்களை வெகுவாக பிடித்து போய்விட்டது. ஒரு நாள் வேலை முடிந்து செல்ல இரவு 9:30 ஆகிவிட்டது. செல்லும் வழியில் அவளது வண்டி மக்கள் செய்ய ஆரம்பிக்க யாரை உதவிக்கு அழைப்பது என்று முடித்துக் கொண்டிருக்கையில் அங்கே வந்தான் அர்ஜுன். முகத்தில் எந்த சலசலப்பும் இல்லாமல் பேசினான். என்ன மேடம், வண்டி போச்சா? சரி தள்ளுங்க, ரிப்பேர் பண்றேன் என்றான். ஹாய், எப்படி இருக்கீங்க? ஆபீஸ்ல உங்களை பார்க்கவே முடியல அர்ஜுன் என்றாள் பிரியா. நான் உங்களை அடிக்கடி பாக்குறேனே, பேச பிடிக்கல அதான் பேசல என்றான் அர்ஜுன். அதுக்கு பிரியா எதுக்கு? உங்க வண்டி ரெடி, நீங்க கிளம்புங்க என்றான். ஏன் எனக்கு பிரச்சனைன்னு சொன்னாதான் பேசுறீங்களா? ஏன் கூட உங்களுக்கு பேச பிடிக்கல சொல்லுங்க என்றால் விடாப்பிடியாக. அதுக்கு அர்ஜுன் அப்படி இல்ல, சரி என்ன இப்போ, என்ன எப்பெல்லாம் பார்க்கணும்னு தோணுதோ அப்ப நீங்க பிரச்சனையில மாட்டிக்கோங்க, நான் வந்து ஹெல்ப் பண்றேன் என்றான். அப்படி உங்களை பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல, நான் கிளம்புறேன், பாய் என்று பிரியா கிளம்ப ஆயத்தமானாள். அதற்கு அர்ஜுன் பொய் சொல்லாதீங்க, நீங்க என்ன விசாரிச்சத நான் பார்த்தேன், கேள்வியும் பட்டேன் என்றான் ஒரு சிறு புன்னகையுடன். சோ ஹெல்ப் பண்ணீங்கன்னு ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம்னு தேடினேன், அவ்வளவுதான் என்றால் பிரியா. அப்போ நீங்க என்ன லவ்வெல்லாம் பண்ணல சரியா? சட்டை அதச்சிட்டு நெவர் தேங்க்ஸ், நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு வெடுக்கென வண்டியை எடுத்துக்கொண்டு போனாள். அவளையே பார்த்து சிரித்தபடி நின்றான் அர்ஜுன். பிரியாவுக்கு ஆபீஸ்க்கு போகவே கஷ்டமாக இருந்தது. தன்னை அர்ஜுன் பார்க்கிறானோ என்ற எண்ணம். இப்படியா ஒரு பெண்ணிடம் நடந்து கொள்வது என்ற கோபம் வேறு அவளுக்கு. உன்னை நான் காதலிக்கிறேன் என்று சொல்லாமல் நீ என்னை காதலிக்கவில்லை தானே என்று கேட்பது அவளுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. இவன் ஏன் இப்படி கேட்டான், ஒருவேளை இவன் என்னை விரும்புகிறானோ என்று பல கேள்விகளுடன் சில மாதங்கள் கழிந்தன. வேலை பளு அதிகமாகின. சொன்ன நேரத்திற்குள் எல்லா ப்ராஜெக்ட் வேலையும் முடிந்தது. ஒரு நாள் அவளின் மேலதிகாரி பிரியாவை அழைத்து வேலையில் இருந்து விலகும்படி கூறினான். இவளுக்கு அதிர்ச்சி தாங்க முடியவில்லை. இவள் செய்த பல ப்ராஜெக்ட் வேலையில் ஒரு ப்ராஜெக்டில் சிறு தவறுதலால் அந்த கம்பெனிக்கு கிடைக்க வேண்டிய கான்ட்ராக்ட் கிடைக்கவில்லையாம். அதனால் இந்த முடிவு. தன் நியாயங்கள் அனைத்தையும் சொல்லி பயனில்லாமல் ரிசப்ஷனில் வந்து அமர்ந்தாள் பிரியா. கண்ணில் விழுந்த கண்ணீரை துடைத்து கொண்டு எழுகையில் அர்ஜுன் குரல் கேட்டு நிமிர்ந்தாள். உடனே போ அர்ஜுன், ஏதாவது செய்து என் வேலையை திருப்பி வாங்கி கொடு என்று அவனிடம் கூறினார். அதற்கு அர்ஜுன், ஹலோ மேடம், உங்க ப்ராப்ளம் என்ன? நான் என்ன செய்யணும்? எனக்கு பிரச்சனைன்னு நினைச்சாதான் நீ வந்து நிக்கிறல அர்ஜுன், போய் எனக்கு ஹெல்ப் பண்ணு. அதற்கு அவன், நான் என்ன உங்களோட பிழை தீர்வுன்னு முடிவே பண்ணிட்டீங்களா? நான் போயே ஆகணுமா? சரி விடுங்க
ஹெல்ப் பண்ணலன்னா போங்க என்றால் சற்று கோபமாக. அப்படியெல்லாம் போக முடியாது, கண்டிப்பா உங்ககிட்ட போய் நான் சண்டை போட போறேன். இவனுங்க 10 நாள் வேலையை ஒருத்தருக்கு தருவாங்க, சின்ன தப்பு பண்ணிட்டா உடனே வேலை இருந்து தூக்கிடுவானுங்களா? சும்மா விடக்கூடாது, வெயிட். அர்ஜுன் சென்று சில நபர்களை பார்த்து பேசி என்ன செய்தானோ தெரியவில்லை, பிரியாவை வேலையில் மறுபடியும் சேரும்படி சொன்னார்கள். பிரியாவின் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. அர்ஜுனை பார்க்க பார்க்க ஆசையாக இருந்தது அவளுக்கு. தனது இக்கட்டான சூழ்நிலையில் தன்னை காப்பாற்றும் ஹீரோவாக தெரிந்தான் அர்ஜுன். அவளுக்குள் காதல் வளர தொடங்கியது. கொஞ்ச நாள் கழித்து ஆபீஸில் 10ஆம் ஆண்டு நிறைவு விழா நிகழ்ச்சியில் அர்ஜுனை கண்டாள். இன்று அவனிடம் எப்படியாவது தன் காதலை மறைமுகமாக சொல்லிவிட வேண்டும் என்று காத்திருந்தாள். அவன் நண்பர்களுடன் அவளை கடந்து சென்றான். வெறுமனே ஹாய் என்று ஒரு புன்னகையை மட்டும் அவளிடம் சிந்திவிட்டு தன்னை கண்டு கொள்ளாமல் போகும் அர்ஜுனை பார்க்க அவளுக்கு கோபமாக வந்தது, அழுகையும் வந்தது. அழுதே விட்டாள். விழாவில் பங்கேற்காமல் வெளியில் உள்ள தோட்டத்தில் அமர்ந்து அவனை திட்டி விசும்பிக் கொண்டிருந்தாள். அவள் தோலை யாரோ தொட படக்கென நிமிர்ந்தாள். அது நம்ம அர்ஜுன். ஏங்க தனியா இருக்க பிரியா என்றார். அவளிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. கோபமா இருக்கியா? அமைதியாக இருந்தாள். என்னாச்சு பிரியா? இன்னும் பதில் இல்லை. ரொம்ப குளிரா இருக்கு இங்க, வா சூடா ஒரு காஃபி சாப்பிடலாம் பிரியா என்று அழைத்தான். அதற்கும் அவள் பதில் கூறவில்லை. கொஞ்சம் எதிர்பார்க்காமல் பிரியா நீ என்ன லவ் பண்ணல என்றான். என்ன பிரச்சனை அர்ஜுன்? உங்களுக்கு என்ன ஹீரோன்னு நினைப்பா? ஏன் இப்படி கேக்குறீங்க என்றால் சற்று கோவத்தோடு. அப்போ நீங்க என்ன லவ் பண்ணல கன்ஃபார்ம் தானே என்றான் அர்ஜுன். அவளுக்கு கோவத்தின் உச்சையில் அப்போ மட்டும் இல்ல, எப்பவுமே நான் அவங்கள லவ் பண்ணல, போதுமா விடுங்க என்று கத்தி உரைத்தாள். லவ் பண்ணல தானே என்று மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ண நினைத்தான் அர்ஜுன். இல்ல என்று அவள் கத்தினாள். சரி சரி, உங்களோட தோழி இப்பதான் என்ன லவ் பண்றேன்னு சொன்னாங்க, அதான் அவங்களுக்கு ஓகே சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட உறுதி செஞ்சுக்கிட்டேன் என்று கன்சர்வேட்டிவாரே கூறினான் அர்ஜுன். என்ன உங்ககிட்ட ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? நீ யார வேணாலும் லவ் பண்ண, ஓகே சொல்லு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் ஏன் கோவப்படும் அழணும் என்று கூறியபடியே கண்களில் வழிந்து நீரை துடைத்துக் கொண்டிருந்தாள். சொல்லிக் கொண்டிருக்கையிலே பிரியாவின் கண்ணங்களில் கண்ணீர் வழிந்தோடியது. அடக்க முடியாமல் அழுதே விட்டாள். கொஞ்சமும் யோசிக்காமல் ஐ லவ் யூ அர்ஜுன், உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், உனக்கு இன்னுமா புரியல இடியட் என்று அவனின் சட்டையை பிடித்துக் கொண்டு அவன் மார்பில் சாய்ந்து கொண்டு அழ ஆரம்பித்தாள். ஹே ஹே சாரி டி பிரியா, அழாதடி, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஐ லவ் யூ டூ டி, ஐ லவ் யூ டூ என்று அவளை அழைத்தவாறே அவன் காதலை வெளிப்படுத்தி கொண்டிருந்தான். மற்றும் பொண்ணுங்க காதல சொல்லி கேட்க கூட நல்லாதாயா இருக்கு என்று சொல்லி அவளிடம் செல்லமாக அடி வாங்கி கொண்டான். அவர்கள் இருவரோடும் காதல் இனிதே ஆரம்பமானது.